கொடு. ஏன் குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு யாரோட பெர்மிஷன் எனக்கு வேணும்? பாத்தியா ஸ்ரீ? இந்தாங்க, பாத்து பத்திரமா பாத்துக்கோங்க. நான் மறுபடியும் ஆத்துக்கு போகணும். வர்றதுக்கு 4 நாள் ஆகும். பெரிய தொழிலதிபரிக்கே இந்த கதினா மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாம சீட்ல எதுக்கு? நம்ம காக்கி சட்டையில இவ்வளவு ஸ்டார்ஸ் எதுக்கு? இத பாருங்க, என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியே ஆகணும். ஓகே சார். அதே மாதிரி துக்கம் வந்து அழுதுன்னு கௌசி இப்படி ஊமை மாதிரி துக்கத்தை மனசுல அடக்கி வச்சுட்டா அது ஆபத்துடி. என்ன விட்டுட்டு போயிட்டேடா. சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் ஒன்னா இருந்தோம்டா. ஒன்னா விளையாடிக்கிட்டு ஒன்னா ஊரை சுத்திட்டு இருந்தோமேடா. படிக்கும் போது கூட ஒன்னா தானடா படிப்போம். சாப்பிடும் போது தூங்கும் போது கூட நம்ம எப்போ ஒன்னா தானடா இருப்போம். இப்ப என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டியடா. தனியா விட்டுட்டு போயிட்டியடா. யார் யாரும் நான் கூப்பிட்டாங்க. உன் நண்பன் நான் கூப்பிடுறேன், இங்க வரமாட்டியா? ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேனடா. சஞ்சய், சஞ்சய், என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா. இனிமே இந்த உலகத்துல நீ இல்லாம நான் எப்படிடா வாழ போறேன்? ஐயோ சஞ்சய், ஐயோ 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 சஞ்சய், சஞ்சய், வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டான்னு நீ தானடா உன் கம்பெனில ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்து எனக்கு நல்ல சம்பளமும் கொடுத்து உன் கூடவே வச்சு பாத்துக்கிட்டியடா. இனிமே நான் உன்னை நான் எப்படா பார்க்க போறேன்? என்னை பாத்துக்கிறதுக்கு யாரா இருக்க போறா? நீ தானடா என் நெருங்கிய நண்பன். சஞ்சய், 1000 இருந்தாலும் என் கூட நீ இருக்கிற மாதிரி வருமாடா. நீ இல்லாம தங்கச்சி நித்யா கூட ரொம்ப கஷ்டப்படுவாடா. சஞ்சய், பாத்தியா பாத்தியா? நீ இருக்கையிலேயே நான் நடிப்பேன்டா. இப்ப நீ இல்லாத போது எல்லார்கிட்டயும் எப்படி நடிப்பேன்? நான் பெரிய நடிகன் ஆயிட்டேன்டா. எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? நீ இல்லாத போது நடிச்சேன், இப்ப எல்லார்கிட்டயும் நடிக்கிறேன். ஏன்? பணம், சொத்து. நீங்க அவ்வளோ சொத்து வச்சிருக்கிற. ஏன் நீயே அப்பவே எனக்கு பாதி சொத்தை எழுதி கொடுத்திருந்தனா இந்த மாதிரி தேவையில்லாம உன்னை போட்டு தள்ளி இருப்பனா? நீ ஏன் சொல்லு? வெறும் கேவலம் ஏதோ ஒரு சின்ன போஸ்டிங் கொடுத்த, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நாக்கா வலிக்கிறது? அட போட. ஏய், இது பாரு, இது வரைக்கும் நீ ஆட்டம் ஆடின, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த பாஸ்கர் தான் உன் இடத்துல இருந்து எல்லா ஆட்டமும் ஆட போறான். அத நீ பார்க்க தான் போற. மேல இருந்து பார்த்துக்கிட்டே இரு. சஞ்சய், சஞ்சய், பைத்தியக்காரனாகிட்டியடா. என்ன நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பக்கா வில்லன் ஆக்கிட்டியடா. ஓகே, எது எப்படி போனாலும் நான் நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நித்யா நல்லா இருக்கணும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். மனசுல என்னென்ன ஆசையெல்லாம் வளர்த்து வச்சிருக்கணும் அந்த ஆசைகள் பூரா நிறைவேற்றிடுவேன். சார், சார், சஞ்சய் கேஸ் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சா? எஸ் சார்.
நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது பழைய குற்றவாளிகள் யாராவது பணத்துக்காக ஆசைப்பட்டு யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலால இப்படி செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. இந்த விஷயம் திட்டமிட்ட கொலை தான். ஆமா சார், தொழிலதிபர் ராஜரத்னம் பெரிய பிசினஸ் மேக்னட். அவரோட ஒரே பையன்தான் இந்த சஞ்சய். சின்ன வயசுலே பெரிய அளவுல பிசினஸ் பண்ற ஒரு இளம் தொழிலதிபர். அவர் சிட்டில முக்கியமான ஆளு, முக்கியமான புள்ளியும் கூட. அவரை பட்டப்பகல்ல கார்ல பாம்பு வச்சு கொல்ற அளவுக்கு இந்த சம்பவத்தை நடத்திருக்காங்கன்னா அவரை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும். சார், நான் விசாரிச்ச அளவில் அவருக்கு பிசினஸ் சைட்லயோ இல்ல ஃபேமிலி சைட்லயோ அவருக்கு எந்த பகையும் இல்லை சார். இதை வெளியில இருந்து தான் யாரோ பண்ணிருக்காங்க சார். சார், சந்தேகப்படுற பல குற்றவாளிகளோட கைரேகையோட நம்ம கார்ல கிடைச்ச கைரேகையோட ஒத்து போதான்னு நான் பாக்குறேன். அப்படி கைரேகை ஒத்து போச்சுன்னா நாம குற்றவாளி நெருங்கிட்டோம்னு அர்த்தம் சார். வெரி குட். உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நிச்சயமா வெற்றி அடையும். ஆனா அது போதாது, இன்னும் நீங்க தீவிரமா முயற்சி பண்ணணும். குற்றவாளி அவன் எதிர்பார்க்கிற மாதிரி தப்பிச்சு ஓடாம நீங்க பாத்துக்கணும். எல்லா செக் போஸ்ட்லயும் ஸ்ட்ரிக்டா செக் பண்ணணும். சந்தேகப்படுறால விசாரிங்க. பட்ட பகல்ல சிட்டியில பாம்பு அடிச்சிருக்கு. சிட்டியில உள்ள ஒட்டுமொத்த போலீஸுக்கும் இது ஒரு சேலஞ்ச். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா குற்றவாளியை பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களோட நம்பிக்கையை பெறலாம். பெரிய தொழிலதிபருக்கு இந்த கெதினா மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாம சீட்ல எதுக்கு, நம்ம காக்கி சட்டையில இவ்வளவு ஸ்டார்ஸ் எதுக்கு? இத பாருங்க, என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியே ஆகணும். ஓகே சார். குளிச்ச உடனே தலையில ஒரு சொட்டு தண்ணி இல்லாம உலத்த வைப்பியே, இப்படி ஈரம் வழிய உட்காண்டிருக்கியே. நீ இப்படி இருக்காதக்கா, ப்ளீஸ். வாய் விட்டு அழுதுருக்கா. எல்லாத்தையும் மறந்துடுக்கா. உன் நிலைமை எனக்கு புரியறதுக்கா. கல்யாணம் நடக்க வேண்டிய நாள்ல காரியம் நடந்தா தாங்க முடியாத சோகம்தான். ஆனா என்ன பண்றது, பெருமாள் நமக்கு என்ன விதிச்சிருக்காரோ அதுபடிதானே நடக்கும். நாம விரும்புற வாழ்க்கை அமைஞ்சிட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு, கோவில் எதுக்கு? நீ இந்த துக்கத்தை தாங்கித்தான் ஆகணும். வேற வழி இல்லக்கா. கௌஷிகா, நீ இந்த சோகத்துல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். எல்லாத்தையும் மறந்துடுக்கா. நீ இன்னைக்குதான் புதுசா இந்த லோகத்துல பிறந்ததா நினைச்சுக்கோ. எல்லாம் சரியாயிடும். என்ன பாருக்கா, அழுக்கா. அக்கா, அக்கா. இங்க பாருடி கௌசி, சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நம்மளை கேட்டுண்டு வர்றதில்ல, அது தானாவே வர்றது. நாம தான் துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். பாசம் ஒண்ணுதான் மாறாததுன்னு பெரியவாளை சொல்லியிருக்கா. இங்க பாருடி கௌசி, சந்தோஷமா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவா என்ன நினைப்பாங்கிற அந்த எண்ணமே இல்லாம நம்ம வாய் விட்டு சிரிக்கிறது இல்லையா? அதே மாதிரி துக்கம் வந்த அழுதுன்னு கௌசி. இப்படி ஊம மாதிரி துக்கத்தை மனசுல அடக்கி வச்சுட்டா அது ஆபத்துடி. அழுதாதான் துக்கம் கண்ணீரா கரைஞ்சு ஓடிடும்.
அதை விட்டுட்டு இப்படி மனசுல அடக்கி வச்சிட்டு இருந்தா அது உன் உயிருக்கே ஆபத்துடி கௌசி. பாஸ்கர், என்ன டாக்டர் இது? சாதாரண மயக்கம்னு சொன்னீங்க, இவரு இன்னும் கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாரு. அதான்ப்பா எனக்கும் புரியல. ஷாக்கு மேல ஷாக்கு. பாவம், தாங்க முடியல. அப்பாவை என்னால இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. எப்பவும் பாஸ்கர் பாஸ்கர்னு தன் புள்ள மாதிரி கூப்பிடுவாரு டாக்டர். இப்ப இந்த நிலைமையில இருக்காரு டாக்டர். சரிப்பா, சரி, எல்லாம் விதி. சஞ்சய் என்ன விட்டுட்டு போயிட்டானே டாக்டர். அவனை என் கூட பிறக்காத சகோதர மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர். இப்போ அவன் என்னை விட்டு போயிட்டான். இந்த சின்ன வயசுல ஏன் டாக்டர் கடவுள் அவனை பறிச்சுக்கிட்டாரு? அவன் இழப்பை என்னால தாங்க முடியல டாக்டர். என்னப்பா பண்றது? நடக்க கூடாததெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். He's all right. My God, பாஸ்கர், இனிமே அவன் இங்க இருக்க கூடாது. இவன் அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆனோம். நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிங்க டாக்டர், சீக்கிரம் போங்க டாக்டர். ஹலோ ஹலோ, டாக்டர் கோபால் பேசுறேன். ப்ளீஸ் கனெக்ட் மீ டு டாக்டர் சுதீஷ். சுதீஷ், என் ஃப்ரெண்டு ராஜரத்னம் இருக்கார்ல, கொஞ்சம் சீரியஸாக இருக்கார்ப்பா. பல்ஸ் வேறு டவுன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட் ஆம்புலன்ஸ் அனுப்பேன். வீடு தெரியும்ல, ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. கௌசி, அக்காவை பாருடி கௌசி, என்ன பாருடி, அழுடி ப்ளீஸ். நல்ல வேளை சஞ்சயோட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஏற்பட்டுடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுத்துன்னா நீ விதவி ஆயிருப்ப. ஏதோ நாம சேவிக்கிற பெருமாள் அந்த வகையில் உன்னை காப்பாத்திருக்காரு. எழுந்து போய் பெருமாளை சேவிச்சுட்டு ஆகிற வேலையை பாருக்கா. ஐயோ, கௌசி ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜோசியர் கல்யாணம் நடக்கும், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் பலி அவமானம் எல்லாம் நடக்கும்னு சொன்னாரு. இப்ப அப்படியே நடந்துருத்தே. ஆனா இப்படி உயிர் பலி தொடர்ந்துருமோன்னு லேக்கு பயமா இருக்குமா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னம்மா, உங்க அக்கா கௌசி சஞ்சய் இறந்து போன செய்தியை கேட்டதும் இப்படி உட்கார்ந்துட்டாளே. அவ அழாம எதுவுமே பேசாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஐயோ, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாக்கவே முடியாதுமா. பெருமாளே, என் பொண்ணு கௌசிக்கு இந்த சோகத்தை தாங்கிக்கிற வலிமையை கொடுப்பா.
டாக்டர் அப்பாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். கவலைப்படாத பாஸ்கர், கவலைப்படாத. ராஜரத்னம் எனக்கும் ஃப்ரெண்டு தான். என்னால் முடிஞ்சதை நிச்சயமா செய்கிறேன், கவலைப்படாத. டாக்டர் டாக்டர் அப்பா எப்படி இருக்காரு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? பாஸ்கர், ராஜரத்னத்தோட உடல்நிலையை பார்க்கும்போது என்னால் எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நான் என்னாலான முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பட் எதையும் ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்பாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். சஞ்சய் தான் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்பாவாவது எங்களுக்கு வேணும் டாக்டர். அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி டாக்டர். அவரையும் நாங்க இழந்துட்டா நாங்க வாழறதுல அர்த்தமே இல்லை டாக்டர். எப்படியாவது அப்பாவை காப்பாத்திருங்க டாக்டர். டாக்டர், உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசன்ஸ், ஏன் உங்களுக்கு டாக்டர்ஸ் வேணா கூட என்கிட்ட சொல்லுங்க டாக்டர், நான் அரேஞ்ச் பண்றேன். என் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருக்கான் டாக்டர். அப்பாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். பாஸ்கர், கூல் கூல். இதெல்லாம் எதுவும் இப்போ தேவையில்லை. ராஜரத்னம் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை விட்டா எனக்கும் வேற யாரும் இல்லை. என்னோட சுயநலத்துக்காகவாவது அவனை காப்பாற்றியே ஆகணும். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். காட் இஸ் கிரேட். ஏண்டா ஸ்ரீ, உன் ஆத்துக்காரி மாமனார் ஆத்துக்கு போய் இவ்வளவு நாளாச்சே, அவளை அழைச்சின்னு வரணுங்கிற அக்கறை உனக்கு இல்லையாடா? என்னமா அப்படி சாதாரணமா கேட்டுட்டேன்? கௌஷி அவ தங்க கல்யாணம் வேற நின்று போயிடுது. அந்த பையன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். எவ்வளவு கொடுமையான விஷயம் இது. பத்மா கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமோ? டேய், செத்தவன் அவ தங்கைய கட்டிக்க இருந்தவன். கல்யாண வீடு கருமாதி வீடு ஆயிடுது. அதுக்கு இவ இருந்து அழ வேண்டியதுதான். எதுக்காக அவ என் பேரனையே எடுத்துட்டு போயிருக்கா? என்னமா இப்படி பேசுற? அவ குழந்தை அவகிட்ட தானே இருக்கும், அதான் எடுத்துட்டு போயிருக்கா. இப்போ நான் உன் புள்ள, நான் அவ கூட போனேன், நான் உன் கூட தானே இருக்கேன். இதை பாருமா, என்ன நினைச்சு சந்தோஷப்படுமா. டேய் டேய் ஸ்ரீ, நீ சொல்ற மாதிரி அந்த குழந்தை பத்மாவோட குழந்தை மட்டும் இல்ல. இங்க பாரு, இந்த ரங்கநாகியோட பேரன். முதல்ல அவன் எனக்கு பேரன், அப்புறம் தான் மத்தவாளுக்கு எல்லாமே. பச்சை மண்ணுடா, இப்படி தூக்கிட்டு போயிருக்காளே. சும்மாவே பட்டாச்சாரியார் வீடு பஞ்சத்துல அடிப்பட்ட வீடு மாதிரி இருக்கும். அவளால என் குழந்தைய கவனிக்க முடியுமோ? அவ கவனிக்காம விட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அவனுக்கு வந்துருத்துன்னா, ஐயோ, அப்புறம் என் பேரை சிரமப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியாது சொல்லிட்டேன். இங்க பாரு, முதல்ல நீ போய் என் பேரை நீங்க தூக்கின்னு வந்துடுறா. தேவையில்லை. நானே உங்க பேரை அழிச்சிட்டு வந்துட்டேன். ஏய், யாரை கேட்டுட்டு ஏழு வீட்டுக்குலாம் என் பேரை தூக்கிட்டு போறேன்? குடுறி குடு. ஏன் ஏன் குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு யாரோட பெர்மிஷன் எனக்கு வேணும்? பாத்தியா ஸ்ரீ? இந்தாங்க, பாத்து பத்திரமா பாத்துக்கோங்க. நான் மறுபடியும் ஆத்துக்கு போகணும். வர்றதுக்கு 4 நாள் ஆகும். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய், திரும்ப எதுக்கு அந்த ஆத்துக்கு போற? பெருமாளே, கௌசி நான் அளவுக்கு அதிகமா விரும்பினேன். தோல்வியும் துயரத்தையும் அவளால தாங்க முடியாதுன்னு எப்ப அவ சஞ்சய் விரும்புறான்னு தெரிஞ்சதும் நான் ஒதுங்கி போயிட்டேன். ஆனா
இப்ப அவளுக்கு எவ்வளவு பெரிய சோகத்தை கொடுத்துட்ட. இத அவ எப்படி தாங்க போறா? எப்படி இதுல இருந்து வெளியே வர போறா? அவ குடும்பத்து மனுஷாலாம் இடிஞ்சு போய் அதை பாக்குறப்போ என் மனசுக்கு தாங்க முடியல. கௌசல்யாக்கும் அவ குடும்பத்தை சேர்ந்தவ எல்லாருக்கும் சஞ்சய் இறந்த அந்த சோகத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடு. கருணையே உருவானவன் தான் கடவுள்னு சொல்வா. நீ கருணையால உருவானவனா இல்ல கருங்கல்லால உருவானவனா? ஏன் ஏன் இப்படி கௌசி குடும்பத்தையும் அவ மனுஷாலையும் நீ இப்படி சித்திரவதை பண்ற? அந்த குடும்பம் உனக்கு என்ன கெடுதல் பண்ணித்து? கௌசல்யாவோட சந்தோஷம் தான் நேக்கு முக்கியம்னு அவளையே நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அவ ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தொலைச்சிட்டு நிக்கிறாளே. நான் கௌசல்யாவை மனப்பூர்வமா விட்டு கொடுத்தது உண்மைனா அவளை இந்த சோகத்திலிருந்து வெளியே கொண்டு வா. சஞ்சய் சாவை தடுக்க முடியாத நீ அவங்க அப்பாவை பழைக்கவே. நான் இப்படி வெறுமன பிரார்த்திக்கிறது உனக்கு போதாதுன்னா மண்டையிட்டு உன்னை வணங்கி உன்கிட்ட முறையிடுறேன். என் முறையீடுக்கு செவி சாச்சு ராஜரத்னத்தை பழைக்கவே. கௌசியையும் அவ குடும்பத்தையும் சோகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கொடு பெருமாளே.